அழிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆமாம், எனக்காக என்னுடைய லட்சுமி காத்துக் கொண்டிருப்பார். லட்சுமி மீண்டும் வரவில்லையே சுவாமி. வாழ்க வாழ்க இடம் வாழ்க்கைகள் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சுவாமி. பக்தர்கள் காட்சி கொடுப்பது லட்சுமியை மறந்துவிட்டால் நான் மறைக்க முடியுமா? கைகளில் வாராதோ பிரம்மனை சிலையிலிருந்து விட்டோம். பிரம்மன் உலகத்தில் இருந்து இப்போது எங்கே வைகுண்டம் சென்று கொண்டிருக்கிறோம். வைகுண்டா என்பது ஒரு நெல்லு. நெல்லான நாம் போயிருப்போம். நெல் அதை போயிருந்தோம். அந்த வேலை போட்டு அந்த வேலை வேணான்னு முடிச்சேன். நெல்லு பத்தி வைகுண்டமே சப்தமாக இருக்கிறது. வைகுண்டமா சீரி லைட்டுகளும் டீப் லைட்டுகளும் குண்டு பழுப்புகளும் வைட்டுகளும் எப்படி எப்படி இருப்பான அந்த கதை முஞ்ச பையன் யாரு பாரு நின்று பாருங்க இப்படி மாறிமுதா லட்சுமி நாராயணா நாராயணன் கிருஷ்ணாடு சீமன் நாராயணன் சீமன் இன்னைக்கு வேற நாராயணா சீமன் நாராயணன் சீமன் நாராயணன் இப்ப சீமன் நாராயணன் இல்ல லட்சுமி நாராயணன். ஓ லட்சுமி நாராயணன் நாராயணன் லட்சுமி லட்சுமி நாராயணன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் வந்திருப்பதை அறியாமல் பாடாலும் போனது
ஏன் தெரியுமா? யார் நீ? நான் கபால சோழன். இந்த பூ உலகிலே நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக படித்தார்கள் என்ற விளக்கம் எனக்கு தெரியும். ஆனால் காத்தல், நினைத்தல், படைத்தல் என்று சொல்லப்பட்ட அதிலே காத்தலாக இருக்கிறார். காத்தல் தெய்வம் தானே. யார் என்னை படைத்தது? யார் சொல்லு. எதற்காக படைத்தார்கள், ஏன் படைத்தார்கள் சொல்லு. உன்னை படைத்தது யார் என்று உனக்கே தெரியவில்லை, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாமல் அதில் ஒண்ணு தப்பு இல்லை. எனக்கு எப்படியும் தெரியும். நானே இவன் தெய்வம் தானே, காக்கும் கடவுள் தானே. எல்லோரும் சீமன் நாராயணா நாராயணா என்று போற்றுகிறார்களே, எப்படி தெரியும் சொல்றானே. இவனுக்கு தெரியாத உலகத்தில் என்ன, இவனுக்கு தெரியாம உலகத்தில் என்ன உன்னை படைத்தது யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது. கொண்டாடி தெரியும். நடைப்பாரு ஒரு கடவுள் கொண்டாடியா நடக்குதா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன வார்த்தை என்ன உங்களுக்கு ஆணவம்? சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையாக தெரியாது, தெரியாது. படைத்தது யாரு தெரியாதா? தெரியாது. போடா போடா, உனக்கு மரியாதை போ. டேய் நாராயணா, டேய் வைகுண்ட வாசா, சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன சொல்ல முடியாது. உன்னை படைத்தது யார் என்று எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப உன்னை படைச்சது மட்டும் எங்களுக்கு தெரியுது. வந்த வாட்சிக்கோ செய்யா இருக்கும், வந்த வாட்சிக்கோ செய்யா இருக்கும். என்னது என்னது வந்தவாசி? என்னது வந்தவாசி செய்யா இருக்கா? வந்தவாசி செய்யா இருக்கும் போட்டு என்னது? நாராயணமூர்த்தி பஸ்ஸுவா? பஸ். ஏய் பஸ் ஓடுதா? நாராயணமூர்த்தி பஸ் ஓடுதா? பஸ் ஓடுதா? நாராயணமூர்த்தி பேர் போட்டு வச்சிருக்கான். அதான் பஸ்ல திருவள்ளூர் போட்டா மாட்டி வச்சிருக்கு. இது திருவள்ளூர் பஸ் கொடுக்குது, இந்த பஸ்ஸுக்கு ஓனர் கொடுக்குது, அப்படி எல்லாம் நினைச்சு நாங்க அப்போ அது மாதிரி நாராயண உன்னை போன்ற அசுரர்கள் ஆனவன் தலைக்கேறி விட்டு ஆலை படிதான் தேவர்களையும் மூவர்களையும் இப்படி ஆடியாய் அட்டகணம் செய்கின்றீர். ஆனால் இதுவரை அவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. சிவனை சந்திக்க வேண்டும், பார்வையை சந்திக்க வேண்டும். இவ்வளவு நேரமாக இன்னும் வரவே இல்லை. மங்கை மனதி சொல்லுங்க சாமி. என் இடமாகம் எப்பொழுது வந்து நீ சேருவாய் சேருவாய் என்றுதான் இந்த முறையில் அப்படியா சாமி? நாம் என்னோட சந்தோஷமா இருக்கோம் சாமி. ஆமா சாமி, உலகத்தில் எல்லாம் உங்களை பார்த்து தவம் செய்யறாங்க. பக்தர்கள் தான் வேண்டி வேண்டி என்னை விட்டுட்டு நீங்க போயிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாளே, கொஞ்சம் அது உங்களுக்கு பாசம் இருக்குதா? இப்பொழுது அந்த பாசம் திடீரென்று வந்து விட்டதே. சொல்லுங்க. வானத்தை நிலவினிலும் குறையுண்டு கலங்கு உண்டாகும் நெஞ்சினில் என் இதய அழகினில் இனிய நாதம்
மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படியாத்தான் அத்தா காத்திருந்த கண்களே கதைகளந்தே ஏய் நிஜமா? கைவாய் நடக்கணும். ஆமா. அதோ தெரியுது ஓங்கிய மலாய். அதோ தாத்தா. ஐயோ யா மலாய். அதுதான் பரமன் மாட வேண்டிய மலாய். அங்கயா? ஓ நல்லா. எங்க அழுப்பு நோடிக்கிறாங்க பாரு, எங்க கோச்சில் போட்டு பாரு, எங்க லைட் கடிக்கிறாங்க பாரு, எங்க அடிக்கிறாங்க பாரு, எங்க காய் வச்சாங்க பாரு. ஏய், இதுதான் கைவாய். இவ்வளவு தூரம் ஆயிட்டாங்க நீ. ஏய், எங்கெல்லாம் கடை கொடுத்தாயினால ஏய், எதை கடை தெரியாது. பாருங்க பாரு. இப்ப பாப்போம். என்ன அறிவாள பண்ணிக்கிறாங்க. ஐயோ